வணக்கம். ஜானகி தாதியினுடைய ஞான மொழிகளில் இன்று பணிவு உள்ளத்தை நேர்மையாக ஆக்குகின்றது, மேலும் தூய்மையாகவும் பெரியதாகவும் ஆக்குகின்றது. அனைவரோடு நல்ல உறவை ஏற்படுத்துகின்றது. ஓம் சாந்தி. பணிவு என்பது அனைத்து குணங்களிலும் மேன்மையான குணம் என்று சொல்லப்படுது. அதாவது தலைமை வகிக்கக்கூடியது என்று கூட சொல்லலாம். பணிவு என்றாலே பாருங்க, உதாரணமா ஒரு ராஜாவுக்கு எல்லா அலங்காரம் செஞ்ச பிறகும் கூட அந்த கிரீடம் அணிவிச்ச பிறகுதான் அவர் ராஜ்யத்துக்கு தயாராக ஆகிறார். அதுபோல எல்லா குணங்கள் இருந்தாலும் ஆனா பணிவு என்ற குணம் இருக்கும்போதுதான் அது மேன்மையான குணம் என்று கருதப்படுது. பணிவாக இருக்கிறவங்க சிலர் நினைக்கிறாங்க இது கோழைத்தனம் அப்படின்னு. ஆனா உண்மை அதுவல்ல. பணிவு அப்படிங்கிறது அனைத்து குணங்களிலும் மேன்மையான குணம் மட்டும் அல்ல. பணிவாக இருக்கக்கூடியவங்க நடக்க முடியாத காரியத்தையும் நடத்தியிருக்காங்க. உதாரணமாக பாருங்க, காந்திஜி கூட அஹிம்சை மட்டுமல்ல, அவருக்குள்ள பணிவு என்ற குணம் இருந்த காரணத்தினாலதான் இன்றைய நாள் வரைக்கும் நாம் அனைவருமே அவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த குணம்தான். குணத்துல பணிவுங்கிற குணம்தான் அநேக பேரை வாழ்க்கையில வெற்றி அடைய செய்திருக்கு. நாம கூட வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நமக்குள்ள பணிவுங்கிற குணத்தை நம்ம தாரணை, அதாவது நடைமுறையில கொண்டு வரும்போது நாம கூட வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். பாருங்க, ராமாயணத்துல கூட ராமர் அந்த பணிவுங்கிற குணத்தினாலதான் திரும்ப மீண்டும் ராஜ்யத்தை அடைந்ததாக கதையில கூறப்பட்டிருக்கு. ராமருக்கு கூட அவருக்கு காட்டுக்கு போறதுக்கான காட்டுக்கு போறதுக்கான அந்த நிபந்தனை சொல்லுவாங்க. அவருடைய தாய் தந்தை உடனே அதை ஏற்றுக்கொண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் 14 வருடங்கள் காட்டுக்கு சென்று அதையும் பொறுமையாக அன்பாக பணிவோடு ஏற்றுக்கொண்டு அதனை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி திரும்ப மீண்டும் ராஜ்யத்துக்கு வருவார். திரும்ப அயோத்திக்கு மன்னராக ஆகியிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா பணிவு தான். பணிவுங்கிற குணத்தினால இழந்த ராஜ்யத்தையும் கூட திரும்ப மீண்டும் அடைய முடியும். அப்படி உயர்ந்த ஒரு குணம்தான் பணிவு என்று சொல்லப்படுது. பணிவு அப்படிங்கிறது துணிவு என்று கூட சொல்லலாம். இன்னொன்று, பணிவு என்றாலே விட்டு கொடுத்தல். சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கறனால எதுவும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்துல கூட கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள்ல பாண்டவர்கள் பணிவுங்கிற குணத்தை தாரண பண்ணனாலதான் ராஜ்யத்தை அடைந்ததாகவும், கௌரவர்களுக்குள்ள அகங்காரம் இருந்தனாலதான் துரியோதனன் ராஜ்யத்தை இழந்ததாகவும் கதையில காட்டப்பட்டிருக்கு. அவ்வளவு உயர்ந்த ஒரு குணம் எது அப்படின்னா இந்த பணிவுங்கிற குணம்தான். பாருங்க, பணிவா இருக்கிறவங்க தான் மட்டும் பலன் அடைகிறதில்ல, அனைவருக்கும் பலனை கொடுக்கக்கூடியவங்க. அதுக்கு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். மரம் கூட பாருங்க, எப்போ கனிகள் பழங்கள் பூக்கள் நிறைந்திருக்கு, அப்போ அந்த மரம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப குனிஞ்சு இருக்குது. அதாவது பணிவாக இருக்கு. அது மற்ற அனைவருக்கும் நிழலையும் கொடுக்கிறது. பழங்கள் காய்கள் பூக்கள் அனைத்தையுமே பிறருக்காக கொடுக்குது. தனக்காக மட்டும் அனுபவிச்சுக்கிறது இல்லை, பிறருக்காகவே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த மரம் கூட. அப்போ ஒரு ஜடமான மரம் கூட பாருங்க, எப்போ அது குனிஞ்சு இருக்கிறதோ அப்போ திரும்ப அனைவருக்குமே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கோங்க. அந்த கணவர் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருப்பார். அப்போ அவருக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். கடன்காரர் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ கேட்பாரு, நீ கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்காமையே இருக்கிற, உனக்கு ஞாபகமே இல்லை நீ கடன் வாங்கினதா அப்படி சொல்லுவார். உனக்கு ரொம்ப திமிரு, அதனால நீ
குடுத்த பணத்தை கூட நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாரு. அப்ப அந்த கடன் வாங்கியவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இன்னும் டைம் இருக்குது, ஆனால் நீங்கள் தான் ரொம்ப அதிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். அப்போ அந்த மனைவி வந்து மிக பணிவாக, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நாங்கள் வாங்கின கடனை திரும்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு பணிவாக சொல்லுவாங்க. அப்போ அந்த கடன் கொடுத்தவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அம்மா உன்னுடைய குணத்துக்கு தான் நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பணிந்து கேட்டனால அவர் திரும்பி போயிடுவார், இல்லாட்டினா சண்டை இன்னும் பெருசாக இருந்திருக்கும். அப்போ ஒரு குணத்தினால நடக்க முடியாத காரியம் கூட என்ன ஆயிடுது அப்படின்னா நடந்தேறியதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு குணத்தை நாம கூட நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். எவ்வளவு நம்ம பணிவாக இருக்கிறோம், அவ்வளவு கடினமான காரியம் லேசானதாக ஆயிரும். ஔவையார் கூட ஆத்திச்சூடியில சொல்லியிருக்காங்க, ஞா அப்படிங்கிற ஒரு எழுத்து. அந்த ஞா அப்படிங்கிற எழுத்தை நம்ம தமிழ்ல எழுதணும்னா அது எவ்வளவு வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும் பாருங்க, இல்லையா? அதுபோல பணிவாக இருக்கக்கூடியவர்கள் எப்பயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நதியில ஓடக்கூடிய நீரோடை போல இருப்பாங்க. வளைஞ்சு நெளிஞ்சு எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுப்பாங்க. எங்க சகிச்சு போகணுமோ அங்க சகிச்சு போவாங்க. எங்க தைரியமா இருக்கணுமோ அங்க தைரியமா இருப்பாங்க. அதனாலதான் பணிவு என்ற குணத்தை ராஜ்ய குணம் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க, பணிவாக இருக்கக்கூடியவங்க வந்து காமதேனு போல, அவங்க பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்களாவே இருப்பாங்க. பணிவு அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் நம்ம வந்து பணிவாக இருக்கும்போது தான் நம்ம வெற்றியை வந்து அடைய முடியும். ஒரு ஆசிரியர் மாணவராக இருந்தாலும் சரி, குரு சிஷ்யனாக இருந்தாலும் சரி, அந்த பணிவுங்கிற குணத்தை அந்த சீடன் வந்து கடைபிடிச்சாதான் குருட்ட இருந்து ஆசீர்வாதத்தை அடைய முடியும். அதே போல ஆசிரியர்கிட்ட மாணவன் நல்ல படிப்பினை அடையணும் அப்படின்னா பணிவுங்கிற குணத்தை தாரணம் பண்ணாதான் அந்த படிப்பினைய நல்ல முறையில் அவர் வந்து படித்து மேன்மேலும் அவர் வந்து முன்னேற முடியும். அதுபோல நாம கூட நம்முடைய வாழ்க்கையில பணிவு என்ற குணத்தை கடைபிடித்து நேர்மையானவராகவும் தூய்மையானவராகவும் மேன்மையானவராகவும் ஆகுவோமாக. நல்லது. ஓம் சாந்தி.